கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? 4 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது சட்டப்பேரவை கூட்டம். முதல் நாள் எல்லாரும் மறைந்த பீலா வெங்கடேசன் உள்ளிட்டவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிலையில இன்னைக்கு 2வது கட்டமாக கூட்டம் கூடிய உடனேயே இந்த கரூர் விவகாரம் தான் ஒரு மிகப்பெரிய பூதாகரமா வெடிச்சது. அதாவது பாத்தீங்கன்னா 41 பேர் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த விவகாரம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. தொடர்ச்சியா எதிர்கட்சி தரப்புல தொடர்ச்சியாக கேள்விகள் வைக்கப்பட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி சாராய பள்ளியில ஏறத்தாழ 64 பேர் பலியான நிலையில அப்போ செல்லாத முதல்வர் ஏன் போனாங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி அவங்க கேள்விக்கான கேள்வி. அதே மாதிரி தூத்துக்குடி விவகாரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரூர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை அவங்க தொடர்ச்சியா முன்னிறுத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியா இதுக்கு முதல்வரும் பதில் கொடுத்துட்டு இருந்தார். என்ன பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பள்ளியின் போது பார்க்கலையே ஏன்னு கேட்டதுக்கு முதல்வர் என்ன சொன்னாங்க, அந்த நேரத்துல அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க, அவங்க கள்ளச்சாராயம் அருந்து உயிரிழந்தவர்கள். இப்போ ஆனா இப்படி இல்லை, ஆனா இங்க இறந்தவங்க அப்பாவி மக்கள் மிதிப்பட்டு இறந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்ச ஒரு சூழ்நிலையில கரூர் மாவட்ட திமுகவினர் உண்மையிலேயே சேவை மனப்பான்மை கொண்டவர்களும் அவங்க உதவினார்கள் அப்படின்னும், ஆனா யாரோ கொடுத்த வெள்ள நிவாரணத்துல உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியதை விட, அதாவது அதிமுக தரப்புல ஸ்டிக்கர் ஒட்டியதை விட மோசமான அரசியல் எங்காவது இருக்க முடியுமான்னு சொல்லி மருத்துவத்துறை அமைச்சர் அதாவது மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்ப கடும் சலசலப்போட தான் சட்டப்பேரவையாக ஆரம்பிச்சது. ஒரு நபர் ஆணையம் பணியை தொடங்குச்சு. ஆனா எந்த தகவலா இருந்தாலும் அந்த ஆணையத்திடம் தான் கொடுக்கணும். ஆனா ஒரு காலகட்டத்துல அரசு அதிகாரிகள் டிஜிபி கருத்தை தெரிவிக்கிறாங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தரப்புல கேள்வி எழுப்பப்பட அதற்கு பதில் அளித்தார் முதல்வர். என்ன சொன்னாங்க, ஆணையம் அமைக்கப்பட்ட நிலையிலே வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியலாக்கி வதந்தி பரப்பப்பட்டதுன்னு அதனை முறியடிக்கத்தான் அரசு அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திச்சார்னு தெரிவிச்ச ஒரு சூழ்நிலையில, ஏன் கொரோனா காலத்துல அதிகாரிகள் பேட்டி கொடுக்கலையா, எம்ஜிஆர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அரசு பேட்டி கொடுக்கலையான்னு பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அதிமுகவினர் தொடர்ச்சியா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு தரப்புல இந்த கரூர் சம்பவத்துல கூட்ட ஏற்பாடு செஞ்சிருந்தவங்க இறப்பு சம்பவத்துக்கு பிறகு ஏன் அங்க யாரும் வரல அப்படின்னும், திருச்சி விமான நிலையத்துல நிருபர்களின் கேள்விக்கு கூட பதில் சொல்லாம சென்றிருக்கிறாரு. அதை பற்றி எதிர்கட்சி தலைவர் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, இதுல என்ன உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாரு. அதே சமயத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என்ன சொன்னாங்கன்னா, சம்பவம் நடந்த நள்ளிரவே நாங்க அங்க போயிட்டோம், ஆனா அங்க எந்த கடையும் இல்லை, அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்திலிருந்து வாட்டர் பாட்டில்கள் எடுத்து கொடுக்கப்பட்டதுன்னு, கரூர் சம்பவத்திற்கு முதலமைச்சர் பதில் கூற வேண்டும்னு கூறுறாங்க. ஆனா பகல்ல தூத்துக்குடியில வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு தூத்துக்குடியில் போராடியவர்கள் மீது நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கியை நீக்கி சொன்னாங்க. அதுக்கு அப்போதைய முதல்வர் பதில் கூறினாரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க. இதனை தொடர்ந்து பேரவையில அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு கடும் முழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அமைச்சர் சிவசங்கர் கூறிய கருத்தை உடனடியாக நீக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து முழக்கமிட்ட சூழ்நிலையில அமைதியா அமருங்க, இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா முதலமைச்சர் எதை நீக்க வேண்டும்னு கேட்கிறீங்க, கூர்ந்து அவர் கவனித்து அதை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த ஒரு சூழ்நிலையில தூத்துக்குடி சம்பவத்தை தான் கூறினாரே தவிர யாரையும் ஒரு குற்றம் சாட்டவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. குற்றம் சொல்லி பேசியிருந்தா அதை நீக்குங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கு கேட்டுக்கிட்ட நிலையில தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி முதல்வர் தெரிவித்த உடனே அதிமுக தொடர்ச்சி அமளியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனை அடுத்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கிறீங்க, அது உங்களின் உரிமை, எதிர்கட்சி தலைவர் எதை நீக்க வேண்டும் என்று கூறுகிறாரோ அது நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவை தலைவர் தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி அதிமுக உறுப்பினர்கள் அவரவர் இருக்கையில அமரணும், இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்த நிலையில அதிமுகவினர் இருக்கையை ஒட்டி எழுந்து முன் அமளியில் ஈடுபட்டாங்க. இதனை அடுத்து அவருக்கு அதிமுக தற்போது வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க. சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, 1 மணி நேரம் பேசிட்டு எங்களை பேச விடலைன்னு சொன்னா நியாயமா அப்படின்னு சொல்லி பேசினதோட இல்லாம இன்றைக்கு உங்க எல்லாருக்குமே ரத்த அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே இந்த கரூர் சம்பவ விவகாரங்கள்ல அதிமுக தரப்புல பேசப்பட்ட ஒரு விவகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 41 பேர் அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில எதற்காக உடனே பதில் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியா கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பாத்தீங்கன்னா, அந்த மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மருத்துவர்கள் போதிய அளவுக்கு உங்களால பண்ண முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியா அடுத்து கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது அதிமுகவினர் அந்த சம்பவத்துக்கு பிறகு தற்போது வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கரூர் சம்பவமானது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர கொடுத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு போதிய அளவுக்கு நிவாரணம் கொடுக்கணும், நீதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நிலையில அவையில தொடர்ச்சியாக இந்த திமுகவினர்
எழுப்பி அதாவது திமுகவினர் வந்து எழுந்து நின்று திமுகவினர் வந்து எழுந்து நின்று அதிமுகவினருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதும், அதே மாதிரி அதிமுகவினர் வந்து முன்னால வந்து இது பண்றதும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது அதிமுகவினர் வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சட்டப்பேரவையில் ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 4 நாட்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த 4 நாட்கள் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்த நிலையில தற்போது வந்து அவங்க அதிமுகவினர் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியா திமுக மீது அதிமுக தொடர்ச்சியா விமர்சனம் வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 39 பேர் உடற்கூறாய்வுக்கு 8 மணிக்குள்ள எப்படி உங்களால உடற்கூறாய்வு செய்யப்பட்டது, எத்தனை மருத்துவர்கள் அதில் ஈடுபடுத்தப்பட்டாங்க, ஒரே நேரத்தில் எப்படி 39 பேருக்கு உடற்கூறாய்வு செய்ய முடியும்? ஆனா கரூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில 2 டேபிள் தானே இருக்குது, உங்களால எப்படி 39 பேருக்கு அப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியா கேள்வி எழுப்புறதும், இவங்க அதுக்கு பதில் சொல்றது, அதாவது இவங்க அதுக்கு தகுந்தாப்புல உள்ள பதில் சொல்றதுமாக இந்த இன்னைக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை வந்து ஒரு மிக ஒரு பரபரப்பும் ஒரு சலசலப்புமாவே காணப்பட்டது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.